கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளுமாவையும் ஆலோசனையும் பெலனையும் அருளுமாவையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அவர் மேல் தங்கியிருப்பார். ஏசாயா 61 முதல் 3 வசனங்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஏசாயா 11 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஒரு மனிதன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தால் 6 காரியம் அவனுக்கு உள்ளே நடக்கும். அவனுக்குள். ஏசாயா 61 கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தால் அங்க சொல்லி இருக்கிறது 12 காரியங்கள் நடக்கும். உள்ளுக்குள்ள 6 காரியம், வெளியே 12 காரியம். ஆவியானவர் நம்மேல், என் மேல், உங்கள் மேல், யார் மேல் தங்கி இருந்தாலும் 6 காரியம் நடக்கும். ஆவியானவர் யார் மேல் இருந்தாலும் 12 காரியங்கள் நடக்கும். நடக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அபிஷேகம் பெறுகிறதனுடைய நோக்கம் இதுதான். இது இல்லாம நம்ம சும்மா வெறும் அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். செப்பரேட்டா பர்சனலா அவனுக்குள்ள தனிப்பட்ட விதத்துல ஒரு மாற்றம், மீட்பு நடந்திருக்கணும். ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேல் தங்கி இருந்தால் முதலாவது அவனுக்குள்ள ஞானம் உண்டாகும். ஞானம்னா என்ன? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது அங்கே பலவிதமான ஞானங்களை குறித்து யாக்கோபு பேசுகிறார். நாம் படிக்க வேண்டியது 3:17. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை பத்தி சொல்லியிருக்கு. பரிசுத்த ஆவி ஒரு மனுஷன் மேல தங்கி இருந்தால் அந்த ஞானத்தினுடைய செயல் இவனுக்குள்ள இந்த இப்படிப்பட்ட விதங்கள்ல காணப்படும். ஒரு 7 காரியங்கள் அங்க இருக்கு. சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனி, அடுத்து பட்சபாதம் இல்லாதது, அடுத்து மாயமற்றது. இப்படி 7 தன்மைகள் அந்த ஞானத்துல உண்டு. கர்த்தருடைய ஆவி என்மேல் தங்கி இருக்கிறார் அப்படின்னா முதலாவது உனக்கு சுத்தம், சமாதானம், இணக்கம், சாந்தம், இரக்கம் இவைகள்லாம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானம்னா ரொம்ப டெக்னிக்கலா பேசுறதும் ஒருத்தனை கன்னிங்கா கவுத்துறதும் ஞானம் அல்ல. நம்முடைய பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்னா அது சாந்தம், சுத்தம், இரக்கம், சமாதானம், தயவு, நற்கனிகள், பட்சபாதம் இல்லாத தன்மை, மாயமற்ற தன்மை. இதுதான் ஞானம். கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேல் தங்கி இருந்தால் முதலாவது அவனுக்கு ஞானம் கிடைக்கும். 2வது அவனுக்கு உணர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு உணர்வே கிடைக்கலையே. உணர்வுங்கிறது ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது, இல்லாவிட்ட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது
உங்களுக்குள்ள ஒரு அனல் மூட்டப்பட்ட அனுபவம், அதுக்கு பேர் தான் உணர்வு. நீங்க உடனே தவறான ஃபீலிங்ஸ்ன்னு எடுத்துடக்கூடாது. உணர்வுங்கிறது, எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இயேசு மறைஞ்ச உடனே சொல்றாங்க, அவர் நம்மிடத்துல பேசின பொழுது என்ன நடந்துச்சு? நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது, ஒரு வார்த்தையை கேட்கும் போது, ஒரு பாட்டை பாடும்போது, வசனத்தை படிக்கும் போது இருதயம் என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரியணும், பற்றணும். அதுக்கு பேர் தான் உணர்வு. அப்ப கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது இந்த ஞானமும் இருக்கும், அடுத்து இருதயம் கொழுந்து விட்டு எரிகிற ஒரு உணர்வும் இருக்கும். மூணாவது ஆலோசனை இருக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவனுக்கு ஆலோசனை கர்த்தர், அவனுக்கு அவர் தான் அட்வைசர், கவுன்சிலர். அவனுக்கு அவர் தான் உள்ள இருந்தே என்ன செய்வாரு? டீச் பண்ணுவாரு. இது போகாத, பேசாத, கண்ட்ரோல் பண்ணு, அமைதியாரு, ஏன் அவசரப்படுற, பொறுமையாரு. பிரேக் அடிக்கிறத யாரு? அவர் வேலை தான், ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கர்த்தர் உள்ள இருக்கும் பொழுது, நான் உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று நான் உன்னோடு பேசுவேன். உள்ளுக்குள்ள இருந்து பேசுவார். அவர் ஆலோசனை கர்த்தர். கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா கரெக்டா ஆலோசனை கிடைக்கும். இந்த விஷயத்துல எப்படி டெசிஷன் எடுக்கணும், அது தொழிலோ, அது விசுவாச பாதையோ, பிரதிஷ்டையோ, தெய்வீகமோ, மாம்சீகமான ஒரு போராட்டமான காரியமோ, எதுலையுமே கரெக்டா டெசிஷன் மேக்கர் யார் தான்? தெய்வம் அழகாக ஆலோசனை சொல்லுவார். ஏனென்றால் தேவனுடைய ஆலோசனை நிலை நிற்கும். அடுத்ததாக ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆகும். அபிஷேகம் பெறும் பொழுது இந்த சரீரத்தில் ஒரு சரியான அபரிமிதமான ஒரு பலன் இறங்கணும். அதுக்கு சாட்சி தான் சிம்சோன். அவனுடைய வல்லமைக்கு முன்னால எவனுமே நிற்க முடியாது. இந்த தூண்லாம் அவனுக்கு என்ன இல்ல, ஒரு பொருட்டே கிடையாது. இப்ப சிம்சோனை கொண்டு வந்து விட்டா இந்த தூணை பட 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 நெரிச்சிருவான். அந்த அளவு இந்த மாம்ச சரீரத்தில் கர்த்தர் ஒரு பலனை கொடுத்திருந்தார். அந்த சிங்கத்தின் வாய் அவன்கிட்ட சிக்கிடுச்சுன்னா அது என்ன பெரிய சிங்கமா இருந்தாலும் அதை எணிஞ்சிருவான், கிழிக்கக்கூடிய ஒரு சக்தி. அபிஷேகங்கிறது ஆவியில ஒரு பலன் அடைகிறது. அந்த பலன் அடைஞ்ச பிறகுதான் நம்ம வெளியே வரணும். லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பலன் அடைஞ்சுதான் வெளியே வர்றாங்க. இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது லூக்கா 2:40, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் இறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பிள்ளை பலன் கொண்டு, ஆவியில பலன் கொண்டு தான் வெளியே வந்துச்சு. ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்து தேவ கிருபையினால் அவர் ஊழியத்தை தொடங்கினார். லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். ஆவியில பலன் கொண்ட பிறகுதான் யோவான் ஸ்நானகன் தன்னை வெளிப்படுத்துறான். அதனால அபிஷேகத்துல ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கு. முடிஞ்சு போகும்போது செத்து போன மாதிரி எல்லாம் போக கூடாது. முடிஞ்சு போகும்போது எப்படி போனோம்? ஆவியில பலன் அடைஞ்சு நம்ம திரும்பி போகணும். அதான் அபிஷேகத்தினுடைய 4வது ஸ்டைல். அதாவது உள்ளுக்குள்ளேயே ஞானம் உள்ளுக்குள்ள வேலை செய்யும், இருதயம் கொழுந்து விட்டு எறிகிற உணர்வு உண்டாகும், நமக்குள்ளேயே ஒரு கைடன்ஸ் உண்டாகும், நமக்குள்ளேயே ஒரு அபரிமிதமான பலன், சுகம் கிடைச்சிருச்சு, விடுதலை கிடைச்சிருச்சு, ஜெயிச்சிட்டோம், ஆவியில பலன் கொண்டு விட்டோங்கிற ஒரு உணர்வு உண்டாகும். அடுத்ததாக அறிவை அருளும் ஆவி. அறிவுங்கிறது ஒரு மனுஷன் இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறது கூட அறிவு தான். புருஷன் மனைவியை அறிதல், இப்படிலாம் உலகத்துல பைபிள்ல வார்த்தைகள் இருக்கு. நாம் அறிகிற அறிவு யார் அறிகிறது? பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. அதாவது அபிஷேகத்தோடு நீ பண்ற பிரதிஷ்டை, அதாவது அறிகிற அறிவு. அறிவுங்கிறதுக்கு சரியான அர்த்தம் தேவனுக்கு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். 3:7. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்.
அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இந்த அறிவு உள்ள வரும்போது தானாவே இந்த கூட்டத்துக்குள்ள நாம் பிரதிஷ்டை பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களே உங்களை பிரதிஷ்டை பண்ணி அது குப்பை, இது நஷ்டம், இது தேவையில்லை, இது நமக்கு அவசியம் இல்லை, நீங்களே அவாய்ட் பண்ண வேண்டியது அவாய்ட் பண்ணிடுவீங்க, ஒமிட் பண்ண வேண்டியது ஒமிட் பண்ணிடுவீங்க. எங்க இருந்து நீங்க வெளியே வரணுமோ நீங்களே வெளியே வந்துக்குவீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு அறிவுன்னு சொன்னா நாலேஜ். நாலேஜ் என்ன? தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து ஒரு அறிவு வரும் பொழுது நமக்கு இந்த உலகம் எல்லாம் எப்படி மாறுது? குப்பையாய் மாறுது. நீங்களே உங்களை நீங்களே பிரதிஷ்டை பண்ணிக்குவீங்க. ரைட்டு, ட்ரெஸ் நம்ம இனிமே இப்படித்தான் இருக்கணும், பேச்சு இப்படித்தான் இருக்கணும், சாப்பாடு இப்படித்தான் இருக்கணும், பழக்கம் இப்படித்தான் இருக்கணும், இது இப்படித்தான் நம்ம போகணும், இனி நம்ம வந்து கரெக்ட் டயத்துக்கு போகணும். இப்படி நமக்குள்ளேயே ஒரு டீச்சிங், ஒரு அறிவு உண்டாகும். அப்போ வரும்பொழுது இந்த உலகம் வந்து நமக்கு ஒரு குப்பையா மாறும். அப்போ இவ்வளவு வேஸ்ட் ஆகுத போட்டோம், நஷ்டம்னு விடுவோம், நம்ம சரிப்பட்டா போதும். அந்த லெவலுக்கு நம்ம வந்து மைண்டு சிந்திக்க ஆரம்பிச்சோம். அதுதான் அறிவு. ஐந்தாவது. ஆறாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது வந்து கர்த்தருடைய ஆவி மேல இருக்கும்போது நடக்கிற கடைசி அனுபவம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அபிஷேகம், அந்த பயம் இருந்துச்சுன்னா எப்பொழுதும் அபிஷேகத்தில் அறிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏதாவது சின்னதுன்னா சோத்திரம் 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 சோத்திரம். யாரும் நம்மளை பார்க்கல, நம்மளை கேட்கல, திட்டல, கண்டுபிடிக்கல, குற்றஞ்சாட்டல. ஆனா நமக்குள்ளேயே ஒரு சென்சார் என்ன செய்யும்? ஒர்க் பண்ணும். தாவீது போய் சவுலுடைய சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டான். அவனுடைய மனது அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, கிட்டு 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 கிட்டுன்னு. சோத்திரம் சோத்திரம், இப்படி பண்ணிட்டோமே, பண்ணிடக்கூடாதோ, அவசரப்பட்டோமோ, ஏற்கனவே சால்வையை அவன் போய் கிழிச்சான், அதனால ராஜ்யபாரமே கிழிஞ்சு போச்சு, நம்ம போய் இன்னொருத்தங்க சால்வையை வெட்டிட்டு வந்துட்டோமே, ஏசப்பா என்ன பண்றது? அப்படியே குழம்பிக்கிட்டே போய் அவனை கூப்பிட்டு சொல்லிட்டான், நான் இப்படி செஞ்சுட்டேன், அறிக்கைட்டான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கிறது அது மனுஷன் கற்பித்து வராது, நமக்குள்ளேயே வரும். அது அபிஷேகத்துல நமக்குள்ளேயே வரும். எங்க இருந்தாலும் சரி, நீங்க காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, மலையில இருந்தாலும் சரி, தனியா கிடந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அந்த தெய்வ பயம் இருந்துகிட்டே இருக்கும். மனுஷ பயம் அல்ல, பிசாசின் பயம் அல்ல. என்னது அது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஞானத்தின் ஆரம்பம். அப்படித்தானே? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆனா அதை ஏசாயால இன்னொரு வசனம் இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்குன்னு ஒரு வசனம் இருக்கு. வாசிங்க அடுத்த வசனம். ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அதுதான் வாசனை. அவருக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான். என்னுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் ஃபீல் பண்றான் பையன், எப்பொழுதும் அந்த சமூகத்தில் இருக்கிறான். அதனால தான் ஒருத்தன் சொல்றான், முற்புறத்தில் போனாலும் என்னை நெருக்குகிறீர், பிற்புறத்திலும் நெருக்கிறீர், நான் உட்கார்ந்திருந்தாலும் என்னுடைய எழுந்திருக்கலையும் உட்கார்ந்திருக்கல நீர் அறிந்திருக்கிறீர், விடிய காலத்து செட்டைகளை அடித்து எழுப்பினாலும் அங்கேயும் உங்களுடைய கரம் என்ன செய்யுது? பிடிக்குது. பாதாளத்துல போய் நான் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்களுடைய கரம் என்னோடு இருக்கு. அப்படி ஒரு தெய்வ பயத்தோடு ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் கர்த்தருடைய அபிஷேகம். ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா, மனிதன் மேல் தங்கி இருந்தால் அவனுக்கு உள் நடக்கிற சம்பவம். சரி, ஏசாயா 61 வந்தீங்கன்னா வெளியரங்கமா நடக்கிற 12 காரியங்கள் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு அழகு இருக்கும், வெளியேவும் அந்த அழகு வெளிப்படுகிறது. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். இப்ப வெளியரங்கமா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அது இருந்தா முதலாவது சுவிசேஷம் சொல்லுவாய். வெளியரங்கமாக சுவிசேஷம் சொல்லாதவனுக்கு அபிஷேகம் கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அவனால சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அவனால பேசாம இருக்க முடியாது. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை பார்த்துட்டா, பாதிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்துட்டா அவனால என்ன செய்ய முடியாது? பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் எவன் மேல தங்கி இருக்கிறாரோ அவனுக்குள்ள இருந்து அவர் பேச ஆரம்பிப்பாரு. சமயம் வரும் பொழுது பேசுவாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பார். இது வெளியரங்கமான முதலாவது அடையாளம், சுவிசேஷத்தை அறிவித்தல். இரண்டாவது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவோம்.
பாதிக்கப்பட்ட ஜனங்கள், நொறுங்கி போன ஜனங்களை நம்ம தேடி அவங்கள கண்டுபிடிச்சோம்னா உடனே இல்ல இயேசு சுகமாக்குறாரு, இயேசு விடுதலையாக்குறாரு, நீங்க துக்கப்படாதீங்க, அவங்க சத்தம் போட்டாங்கன்னு யோசிக்காதீங்க, இந்த கர்த்தர் நம்மளை நல்லா தான் நடத்துவாரு. வசனங்கள்ல இப்படிலாம் பாதையில ஜனங்கள் போயிருக்காங்க, பழைய ஏற்பாட்டிலையும் போயிருக்காங்க, புதிய ஏற்பாட்டிலையும் போயிருக்காங்க. நீங்கள் மற்றவருடைய காயங்களை கட்டுவீர்கள். மூன்றாவது, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவீர்கள். கட்டப்பட்ட ஜனங்களுக்காக போராடுவீங்க. ஆண்டவரே இந்த வியாதியின் கட்டிலிருந்து விடுதலையாக்கும், பாவக்கட்டிலிருந்து விடுதலையாக்கும், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கும். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறது அடுத்தது. அதுக்கு அடுத்து கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுவீர்கள். அது என்ன? இது அடுத்த ஸ்டெப். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை. நான் கட்ட அவிழ்க்கிறேன், அதிகாரத்தோடு அந்த வல்லமையை கட்ட என்ன செய்யறது? அவிழ்க்கிறது. பைபிள் என்ன சொல்லுது? நீங்கள் கட்டுகிறது எதுவோ அது கட்டப்படும், நீங்கள் கட்ட அவிழ்க்கிறது எதுவோ கட்டு அவிழ்க்கப்படும். இயேசுவின் நாமத்தில் அவன் கட்ட அவிழ்க்கிறேன்னு சொன்னா அவுந்துரும், முடிஞ்சிடும். அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு இயேசுவே 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 போயிரு போயிரு போயிரு, பிசாசே போயிடு, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்ல. அபிஷேகம் வரும்போது நாம சுவிசேஷம் தானா அறிவிப்போம், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயத்தை கட்டுவோம், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை சொல்லுவோம், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூறுவோம். அடுத்து கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நாம் கூற ஆரம்பிப்போம். அனுக்கிரக வருஷங்கிறது ஆசீர்வாதத்தை பத்தி பேச்சு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அனுக்கிரகம்னா ஆசீர்வாதம். நீங்க போய் சொல்லணும், கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்வான்? செழிப்பான். ஆண்டவர் நம்புங்க. நான் சாப்பாடு இல்லாம இருந்தேன், தொழில் இல்லாம இருந்தேன், வேலை இல்லாம இருந்தேன், ஒண்ணும் இல்லாம இருந்தேன், ஆண்டவர் நான் நம்பின பிறகுதான் எனக்கு அனுக்கிரகம் கிடைச்சது. அடுத்து ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பை சொல்லுவோம். அபிஷேகம் வரும்போது ஒரு நியாய தீர்ப்பை சொல்லுவோம். இல்ல இந்த பாவம் செய்யக்கூடாது, இந்த பாவம் செஞ்சா என்னது? ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. பவுல் கட்டப்பட்ட நிலவரத்தில் கூட அந்த ஃபேலிக்ஸுக்கு இச்சடக்கத்தை பத்தி பிரசங்கம் பண்ணான். அவன் பிரசங்கத்தை நிப்பாட்ட சொல்லிட்டான், வேண்டாம் வேண்டாம் நிப்பாட்டிரு. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து பேசின உடனே மிரண்டுட்டான். நம்முடைய தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாளை கூற வேண்டும். இது பரிசுத்த ஆவியில நடக்கிற சம்பவம். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அபிஷேகம் வரும்போது நீங்க ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவீங்க. நம்ம இப்ப அப்படி சொல்றது இல்ல. ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னா ஓடி போயிடுவோம்னு நினைக்கிறோம். அப்படி இல்ல. குற்றங்கிறத குற்றம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நமக்கு தேவை. பூசி மொழுகிற கூட்டம் தேவையில்லை. தவறு தவறுன்னு சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லையே. நியாய தீர்ப்பை சொல்லணும். அதுக்கு அடுத்து ஆறுதல். இதெல்லாம் வெளியரங்கமா நம்ம செய்ய ஆரம்பிப்போம். துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கூறுதல். நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நானே 1008 பிரச்சனையில இருக்க, நான் போய் எங்க சொல்றது, எனக்கே பிரச்சனையா இருக்கு. இப்படித்தான் 98 விசுவாசி புலம்பிட்டு இருக்கா. ஏன்னா இவங்க பிசாசு என்ன பண்றான், இவங்க ப்ராப்ளத்தையும் இவங்களுக்கு முன்னால பெரிய பூதகரமா நிப்பாட்டி வச்சுட்டான். அதனால இவங்க இன்னொரு ஆளை போய் இப்ப பாக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, டைம் இல்ல. அடுத்து சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துதல். ஒருத்தனை கரெக்ட் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. மற்றவனை சரிப்படுத்தவே முடியாது, ஆனா இவன் சரிப்படுத்துவான். சீயோனில் துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவான். அடுத்து அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிலுக்கு பதிலாக துதியின் ஆவியை கொடுக்கவும். இது ஒரு மனுஷனை தூக்கி எடுத்து நிறுத்தி கிளியர் பண்ணி நிலைநிறுத்துகிற ஒரு சக்தி அபிஷேகத்தில் இருக்கு. ஒன்று சீர்படுத்துதல், ஒரு சிங்காரத்தை கொடுத்தல், அடுத்து ஆனந்த தைலத்தை கொடுத்தல், அடுத்து துதியின் உடையை கொடுத்தல். இதெல்லாம் என்கரேஜ். ஒருத்தனை தூக்கி எடுத்து அழகாக டெவலப் பண்றது. சாதாரண பெண்ணா வீட்டில இருந்து ஒரு பெண்ணு ஃபெய்த்தம் வருவா. ஒரு 2 மணி நேரத்தில் இவளை யாரா மாத்திடுவாங்க? இவங்க அன்னைக்கு கல்யாணம்னா அவளை எப்படி மாத்திடுவாங்க? அழகா டெக்கரேட் பண்ணி ரீத்து வெயில் எல்லாத்தையும் மாட்டி கீட்டி, அவ என்ன கருப்பா இருந்தாலும் சரி வெள்ளையாக்கி என்னெல்லாமோ பண்ணி உருட்டி கொண்டு வந்து ஆளை அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா என்னவோ வானத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. இது இந்த 2 மணி நேர மேக்கப்ல உள்ள வேலை. உண்மை. அதுபோல எந்த மனுஷனும் உள்ள வந்த பிறகு அவனுக்கு சீர்படுத்துதல், அவனுக்கு துக்கத்தை மாத்துறது, ஆறுதல் கொடுக்கிறது, அவனுக்கு ஒடுங்கின ஆவிலுக்கு பதில் அவனை ஜெப வீரனாய் மாற்றுகிறது, இதெல்லாம் உங்களுடைய அபிஷேகத்தினுடைய வெளியரங்கமான செயல்.
இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 12 6 18 கேஸ், 18 செயல் இருக்கு. உள்ளுக்குள்ள 6, வெளியே இந்த உள்ளுக்குள்ள 6 இருந்தாதான் இந்த 12 வெளியே வரும். அடுத்த பாயிண்ட்க்கு வரும். பானையில் இருந்தாதான் எதுல வரும்? பானையில் இருந்தாதான் எதுல வரும்? அகப்பையில வருமா? உள்ளுக்குள்ள இந்த ஏசாயா 11 இருந்துச்சுன்னா வெளியே ஏசாயா 61 வரும். உள்ளுக்குள்ள ஏசாயா 11 இல்லைன்னா வெளியே என்ன செய்யாது? ஏசாயா 61 வராது. ஏசாயா 11 அதிகாரம் இல்லாம ஏசாயா 61 அதிகாரத்தை நம்ம கணக்குல கொண்டு வர முடியாது. உள்ளுக்குள்ள நமக்குள்ள இந்த காரியங்கள் ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த 6 இருந்தா அழகா நீங்க அதனுடைய வெளிப்பாடு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு அது என்ன செய்யும்? பாலை சூடு கிளப்பிட்டீங்கன்னா அது என்ன ஆயிடும்? கொதிச்சு பொங்க ஆரம்பிச்சிடும். உனக்குள்ள சரியான அபிஷேகம் உள்ள வந்து தங்கிடுச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகு நீ ஆட்டோமேட்டிக்கா சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருவ, பைபிளை தூக்கிடுவ, ஆறுதல் படுத்த ஆரம்பிச்சிருவீங்க, மற்றவங்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, ஜெபிக்க வச்சிருவீங்க. உங்களுக்குள்ள இருந்து அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்ய ஆரம்பிப்பார். இதை விட்டுட்டு சும்மா உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி திறந்து பார்த்துட்டு, ஆண்டவரே இப்படி பிள்ளைகளை ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு, புருஷனை இங்கே கூட்டத்தில் உட்காந்துருக்காரான்னு இப்படி பார்த்துட்டு, எல்லாரும் ஊழியக்காரங்களாம் கரெக்டாக தான் இருக்காங்களான்னு பார்த்துட்டு, இப்படி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு நீங்க போனீங்கன்னா செயலும் வராது, சிந்தையிலையும் வராது. அதனால வருஷ கடைசியில வந்திருக்கிறோம். அபிஷேகம் பற்றி எத்தனையோ வருஷமாச்சு. இன்னும் நமக்குள்ள நடைபெற வேண்டிய, உள்ளுக்குள்ள நடைபெற வேண்டிய காரியங்கள் இன்னும் நடைபெறாம இருந்தா வெளியரங்கமா என்னன்னாலும் நம்மளால செய்ய முடியாது. உள்ள இருந்தா தானே. காசு இல்லாதவன் எங்க போக கூடாது? கடத்தெருவுக்கு போக கூடாதுமா உலகத்துல. அதுபோல உள்ளுக்குள்ள அபிஷேகத்தின் வேலை இல்லாதவன் வெளியே என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனுக்கு வாஞ்சை இருக்கும், விருப்பம் இருக்கும். அது ரோட்ல போயிட்டு அந்த கடையை பார்த்து இந்த கடையை பார்த்து அப்படியே பட்டி கட்ட மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி பார்த்துட்டு போலாம். ஏன்னா ஒன்னும் கையில காசு கிடையாது. அப்படி சரி என்ன பண்றது, நமக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, இப்படி புலம்பிக்கிட்டே போனா எப்படி இருக்கும்? உள்ளுக்குள்ள நீ ஒரு அபிஷேகத்தை கொண்டு வாங்க. இந்த அபிஷேகம் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதிகம் வரும், பொங்கி சாடி வெளியே வரும். அப்போ நம்ம ஊழியம் செய்வோம், வல்லமையா கிரியை செய்வோம், தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடுவோம். அபிஷேகத்தின் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல தங்கி இருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அபிஷேகம் சும்மா உள்ள கிடந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அபிஷேகத்தை உள்ளுக்குள்ள ஆளுகை செய்ய விடுங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் ராஜாவினத்தில் கொண்டு வரப்படுவாள். ஆமென். உள்ளுக்குள்ள ஒரு சரியான மகிமை வந்தா நீ ராஜாவிட்ட கொண்டு வரப்படுவாய். வெளியரங்கமாய் கர்த்தருக்கு நீ ஊழியம் செய்ய ஆரம்பிப்பாய். ஆமென். வயசு முக்கியமல்ல, அபிஷேகம் உள்ளுக்குள்ள வேலை செய்ய அனுமதியுங்கள். உள்ளேயும் வெளியையும் பிரகாசிக்கட்டும். கொஞ்ச நேரம் தான் டைம். ஆமென். கொஞ்ச நேரம் நெடுமுழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே கர்த்தருடைய ஆவி என் மேல் தங்கியரும், எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வரட்டும், எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னானே, 11 சொன்ன அனுபவங்கள் எனக்குள் வரட்டும், 61 சொன்ன அனுபவங்கள் எனக்கு உள்ள இருந்து வெளியே செயல்படட்டும். நான் வேதவசனத்தின் முன்பாக என்னை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த 18 காரியங்களிலே எவ்வளவோ செயல்படுத்தாமல் நான் விட்டுவிட்டேன். நாட்களை விருதாவாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன். ஆவியானவர் எனக்குள்ள இருந்து என்னை ஆண்டு வழி நடத்தும். ஆமென். கொஞ்ச நேரம் டைம் தர்றேன். கண்ணை மூடுங்க, முழங்கால் போடுங்க, உடையட்டும், இருதயம் உடையட்டும், முழங்கால் ஒடியட்டும், போராடுவோம். ஒரு 10-20 நிமிஷம் ஆவியானவர் உனக்கு உள்ள வேலை செய்யட்டும். கண்டதையும் சொல்லாதீங்க. ஒன்னு அபிஷேகத்தில் நிரம்புங்க, இல்லாட்டா வெறும் ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. வேற எதையும் சொல்லாதீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஸ்தோத்திரம். அபிஷேகம் இல்லாதவங்க இந்த 2 வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே இருங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அந்நிய பாஷை உள்ள வரட்டும். கர்த்தருடைய ஆவி உண்மையில் வந்து தங்கி ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர்
ஒரு வழிப்போக்கன் போல நம்ம மேல் வந்து இறங்கி போக கூடாது. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அந்த ரட்சகரே, நீர் ஒரு பரதேசியை போலும் ராத்தங்குகிற ஒரு வழிப்போக்கனை போலவும் இருப்பானேன். அபிஷேகம் ஏதோ ஒரு டைம்ல வந்துட்டு போறதா இருக்க கூடாது. ஆவியானவர் நமக்குள் தங்கி இருப்பாராக. வாயை திறங்க, வாயை திறங்க. ஆமென். நம்முடைய சத்தம் பரலோகத்துக்கு கேட்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. உன் சிரசில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. உன் எலும்புகளில் இறங்கட்டும். ஹல்லேலூயா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும். ஹல்லேலூயா. உள்ளுக்குள் இறங்கட்டும். ஆமென். ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி இன்றைக்கு உண்மையில் விசேஷமா இறங்கி தங்க போகிறார். ஆவியானவர் உண்மையில் தங்கட்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் உண்மையில் தங்கும் பொழுது வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு விலையேற பெற்ற அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். உன்னை உருவாக்கும் அபிஷேகம், உள்ளுக்குள் மாற்றத்தை உண்டாக்கும் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகாது என் மேல் தங்கி இருக்கிற அபிஷேகம் எனக்கு வேணும். எத்தனை பேர் அப்படி கேட்க போறீங்க? நான் வேலையில இருந்தாலும், படுத்து தூங்கிட்டு இருந்தாலும், நான் பிசினஸ்ல இருந்தாலும், பிரயாணங்கள்ல இருந்தாலும், சர்ச்சில் இருந்தாலும், வெளியே இருந்தாலும், எங்க இருந்தாலும் ஒருபோதும் என்னை விட்டு நீங்காமல் என் மேல் தங்கி இருக்கிற ஒரு அபிஷேகம் வேணும். எந்த பிரச்சனையோ, வியாதியோ, பலவீனமோ, பிசாசின் போராட்டமோ, கலக்கமோ, நெருக்கமோ என்ன வந்தாலும் சரி, என் மேல் தங்கி இருக்கிற ஒரு அபிஷேகம் வேணும். எத்தனை பேருக்கு வேணும்? ஆமா. நீங்க வாஞ்சித்தா இன்னைக்கு அந்த அபிஷேகம் உண்மையில் வந்து அப்படியே தங்கும். இதுதான் ஆவியானவர் உண்மையில் தங்கும் நேரம். நீ எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபித்து போராடி கொண்டிருந்தையே, அந்த அனுபவம் இதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் இனிமேல் உண்மையில் தங்கி இருந்த ஆளுகை செய்வார். எத்தனையோ பேருக்குள்ள இருந்து கர்த்தர் பேசுகிறார். எவ்வளவோ மகிமையான காரியங்களை காண்கிறார்கள். எவ்வளவோ வல்லமை அவர்களுக்குள்ள இருந்து வெளிப்படுது. எனக்குள்ள இருந்து அந்த அனுபவம் இல்லையே, நான் பிரதிஷ்டையில தானே இருக்கிறேன், ஏன் கர்த்தருடைய என்னோடு பேசுகிறது இல்ல, ஏன் என் மூலமாய் வல்லமை வெளிப்படுகிறது, நீ போராடி கொண்டிருந்தாயே, அந்த அனுபவம் மாறப்போகிறது. நீ வாஞ்சித்த காரியத்தை கர்த்தர் உனக்குள் நடப்பிக்க போகிறார். அதற்கு ஒரு அடையாளம் தான் ஆவியானவர் உனக்குள் வந்து தங்குவது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அது பிரத்யட்சமா நிறைவேற போகிறது. விடாத, போராடு, முழங்கால நின்று போராடிடு. கர்த்தாவே என் மேல் தங்கிடும். ஆமென். இன்னும் ஒரு சிலர் இந்த கூட்டத்தில் ஆவியானவர் என்ன வியூல கிரியை செய்யறாருங்கிறது அதுக்கு இன்னும் சரண்டர் பண்ணல. நீங்க வாலிபர்களா இருக்கலாம், குடும்பஸ்தர்களா இருக்கலாம், வயோதிபர்களா இருக்கலாம். ஆவியானவர் இன்னைக்கு உன்னோடு டைரக்டா இடைபடுகிற அனுபவம், நான் உன்மேல் தங்கி இருக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் தங்கி இருந்தாலே லைஃப் மாறும். அந்த வீட்டில் இயேசு இருக்கிறார். ஆமென். அந்த சரீரத்தில் கர்த்தருடைய அக்கினி தங்கி இருக்கிறது. நீங்க கொஞ்ச நேரம் நீங்க டைமை மட்டும் தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. முழங்கால போட்டுட்டு நில்லுங்க. உடையட்டும், அதாவது பலவீனங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா எனக்கு என்னன்னா, நீ இந்த கூட்டத்தை விட்டு, இந்த ஹாலை விட்டு வெளியே போகும்போது நீங்க உங்களுக்குள்ள இன்னொருத்தர் தங்கி இருக்கிறார். ராஜாதி ராஜா தங்கி இருக்கிறார். கிறிஸ்து என்னும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆமென் உனக்குள் தங்கி இருக்கிறார். அந்த அனுபவத்தோடு நீங்க திரும்பி போகணும். ஹல்லேலூயா.
கிறிஸ்துவை சுமந்து திரும்பி போக வேண்டும். அப்படி ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் இருக்கு. நீங்க கேட்டா கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவனை எந்த வல்லமையும் கட்ட முடியாது, கட்டி வைக்க முடியாது. அபிஷேகம் எல்லா கட்டுகளையும் உடைக்கும், அவிழ்க்கும், எரித்து போடும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீதினிலே இறங்கு வல்லமையாக. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீதினிலே இறங்கு வல்லமையாக கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீதினிலே இறங்கு வல்லமையாக கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மீதினிலே இறங்கு வல்லமையாக. பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். வல்லமையாக வீசும். இபாலா பக்கரா பக்கரா பாலா பக்கரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நீங்கள் பெறுகிற அபிஷேகத்தினால் உன் வீட்டில் உள்ள சில கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. இன்றைக்கு நீ பெறும் அபிஷேகத்தினால் உன்னுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. இன்றைக்கு நீ பெறுகிற அபிஷேகத்தினால் உன் வேலையில் உள்ள போராட்டங்களில் சில கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. ஆமென். இன்றைக்கு நீ பெறுகிற அபிஷேகத்தினால் உன் ஊழியத்தில் உள்ள சில கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை உனக்கு தருகிறார். ஆமென். மற்றவருடைய கட்டுகளை நீ அவிழ்க்க போகிறாய். உன் வார்த்தைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். உன் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். உன் முழங்காலை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருப்போம், காத்திருப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபட வேண்டியிருக்கிறது. ஹல்லேலூயா. தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு வேறு ரூபத்தை உண்டு பண்ணட்டும். ஆமென், ஆமென். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தருக்குள்ளே களி கூறுவோம். அபிஷேகம் பெற்றவர்கள் கர்த்தருக்குள் களி கூறுங்கள். என் மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் கர்த்தருக்குள் களி கூறுங்கள். எதையோ சிந்தித்து நேரத்தை வீணாக்கி விட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. Ribakarabala. Praise you God, praise you God. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். Hallelujah, hallelujah, hallelujah. Amen. நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டேன். கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையா என்மேல் வந்து தங்கினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது இயேசுவினுடைய அனுபவம். அதே அனுபவம் எத்தனை பேருக்குள்ள கிடைத்தது? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அனுபவம் உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா,
Hallelujah, hallelujah. Harabalabana. Hey, libikarabalaboshana dirik. Ibikarabalakarabakarabakarabakarabakarabakaderabalakaderabalak. Hallelujah, hallelujah. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் நிலை கொண்டிருந்து தொடர்ச்சியாய் அவர்களை பூர்ணத்துக்கு ஏதுவாக வழி நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென்.